நான் ரொம்ப ஒரு புவர் ஃபேமிலியில் பிறந்தவன். ஆனால் நான் டாக்டர் ஆகணும். அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா, என்னோடய எஜுகேஷன் சிஸ்டம் நான் ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் எனக்கு ஈஸியான ஒரு எக்ஸாம் இருக்கணும். அந்த ஈஸியான எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணி நான் டாக்டர் ஆகிக்கணும். ஸோ இப்போ ஒரு டாக்டரோட பையன் தான் டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிறது எதனால் உண்மை அப்படின்னா, அங்கே இருக்கிற டொனேஷன் தான். டொனேஷன் எப்படி வாங்குறாங்க? இடுப்பில் கட்டிருக்க அண்ணா கவர் முதற்கொண்டு அவுத்து வெளியே வச்சு போட்டு ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கே குடோனாட்டு இருக்கிற ரூமில் பணத்தை வாங்கி பெட்டியில் போட்டு வச்சு வாங்கிக்கிறான். அதில் பல கட்டிங் மினிஸ்டர் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் இவ்வளோ நாளாக நடந்துகிட்டு இருந்தது. இது நார்மலாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற காலத்துலேயே இப்படி தான். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு வச்சுருக்கிறது காரணமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலேருந்து பணம் மினிஸ்டர் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். உங்கள் குழந்தை இங்கிலீஷ் பேசணும்னா நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும். ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னா அதுக்கான கோச்சிங் சென்டர் போய் தான் ஆகணும். ஸோ நீட் எக்ஸாம் வச்சதுக்கு காரணமே என்னென்னா, ஒரு குவாலிட்டியான ஒரு டாக்டர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் ஒரு கான்செப்டாக வச்சுருக்குது. அதுக்குன்னு ஒரு எஜுகேஷன் ஒரு செக்ரட்டரி வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மீட்டிங் போட்டு இப்படியெல்லாம் ஒரு எக்ஸாம் நடக்கணும்னு சொல்லி போட்டு ஆல் இண்டியா எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருந்தால் கொண்டு வந்திருப்பாங்க. சும்மாவெல்லாம் நீட்டு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ பல பொலிட்டிக்கல் கெயின்காக தான் நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு எதிர்க்கிறாங்க. ஸோ 10 ஸ்டூடெண்ட் எடுத்திங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட் நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க, எவ்வளோ வேணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத உண்மையை ஒழிய, இந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டாக இருக்கிறவங்க, இந்த சினிமா நடிகர்கள் இப்போ நம்ம தமிழ் சினிமா நடிகர்கள்லாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, சினிமா டைரக்டருக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? தப்பாக படம் எடுக்கிறது, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நடிகர்கள் உள்ளே வச்சுட்டு இருக்கிற சினிமா நடிகர்கள்லாம் இன்றைக்கி நீட்டை பற்றி பேசுகிறாங்க. படிக்கிறது என்னமோ ஸ்டூடெண்ட்டு தான், பணம் கட்டுறது என்னமோ பேரண்ட்டு தான். கண்டவங்களாம் வாய்க்கு வந்தபடி போராடிட்டு இருக்கிறாங்க. காக்ரோச் ஜனதா பற்றி எதுக்காக போராடிச்சு? நீட் வேண்டான்னு போராடிச்சா? நீட் பேப்பர் லீக்கை பற்றி தான் போராடிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? பேப்பர் லீக்கை தடுக்கிறத மட்டும் இல்லாமல் நீட்டு வேண்டான்னு சொல்லி போட்டு வாழுன்னு கத்திட்டு கிடக்கிறோம். அதுக்காக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, உங்கள் அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா, உங்கள் அறிவு கம்மியாக இருக்கணும்னா, ஒன்று நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சிருக்கணும், இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கல நார்மல் ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆட் ஆன் வேணும் இல்லையா? அப்போ அது கோச்சிங் சென்டர் போய் தான் ஆகணும். கோச்சிங் சென்டருக்காரன் பணம் வாங்க தான் செய்வான். சினிமா பார்க்குறதுக்கு இன்றைக்கி 3000 ரூபா 500 டிக்கெட் வாங்கி போகிறதுக்கெல்லாம் நம்ம பேசுகிறது இல்லையே. ஒரு தண்ணி போடுறோம் ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி பேசுகிறது இல்லையே. படிக்கிறப்ப மட்டும் நம்ம கோச்சிங் சென்டரை பேசுகிறோம். பெருசாக ஆகணும், டாக்டர் ஆகணும், நான் பெரிய ட்ரீம் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏழையாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரீமை வச்சுருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். நல்லா படிக்கிற குழந்தைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம பெற்றோர்கள் தான் ஊக்கப்படுத்தி மேலே தூக்கி விட்டு பண்ணணும். அதை விட்டு போட்டு இந்த பொலிட்டிக்கல் கெயினுக்காக பண்ணுற போராட்டத்தை எல்லாம் நம்பி கோச்சிங் சென்டர் தப்பு, நீட் எக்ஸாம் தப்பு அப்படின்னா, புவர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டாக்டர் ஆகிட்டா அந்த டாக்டருக்கு இங்கிலீஷ் கூட பேச தெரியாத ஒரு டாக்டர் என்ன பண்ண முடியும்? ஸோ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகள் பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்து தான் ஆகணும்.